டியர் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 4 முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஜூலை 4th பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து, அதாவது சென்டாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாண்டிச்சேரியை கிளைம் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் ஃபார் யூஜி நீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதை நம்ம அனலைஸ் பண்ணி 400க்கு மேல, 450க்கு மேல, 500க்கு மேல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்பர் 3, ஜிப்மர், ஐசிஎம்சி இந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 2024ல எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க் இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்பர் 4 ரொம்ப முக்கியமானது, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. இந்த 4 முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல கிளியரா யூஜி நீட்டோடைய டிராஃப்ட் லிஸ்ட், பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து டிராஃப்ட் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சென்டாக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு ரொம்ப தேவை வந்து இந்த டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் தான். டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய நேம் அண்ட் தென் அவங்க என்ன கேட்டகரியில வர்றாங்க, எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் தென் இந்த மொத்த பிடிஎஃப்லயும் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நோட்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி நீட் எம்பிபிஎஸ் ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் 2025-2026 இஸ் ஜென்ரேட்டட் பை டேக்கிங் த ஃபீல்ட் ஆப் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஆப் ஸ்டேட்னா அப்ளிகன்ட் ஸ்டேட் நேம், யாரெல்லாம் பாண்டிச்சேரியை கிளைம் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் தான் இதுல கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியோடைய இன்டர்னல் கோட்டால நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பேர் இதுல இருக்கணும். பேர் இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு கரெக்ஷன் விண்டோ மாதிரி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 15க்குள்ள ஈவினிங் 5:45க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸோட சென்டாக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும், நான் பாண்டிச்சேரி தான் பட் என்னுடைய நேம் இல்ல அப்படின்னு. இந்த டைமுக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா இன்டர்னல் கோட்டா வந்து நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் இது, இதை பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம கனா அகாடமி வந்து என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்ப நீட் மார்க்ஸ் எப்பவுமே மார்க் பார்க்காதீங்க, ஆல் இந்தியா ரேங்க் பாருங்க. ஏன்னா ஸ்டேட் ரேங்க் வந்து இன்னும் வரல அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப நம்ம பேச போறது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா ரேங்க் தான் பேச போறோம். பட் மார்க் வந்து இப்ப 650 பிளஸ், 600 பிளஸ், 550 பிளஸ் இதுலலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் என்ன அப்படிங்கறத தான் இதுல நான் கொடுத்துருக்கேன். 650 பிளஸ் யாருமே எடுக்கல, 600 பிளஸ் 4 பேர் எடுத்திருக்காங்க, 550 பிளஸ் 9 பேர் எடுத்திருக்காங்க, 525 17 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இந்த டேப்லர் காலம் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 200 பிளஸ் எடுத்தவங்க 415 பிளஸ், 350 எடுத்தவங்க 134 பிளஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே இருக்கு, உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க. இதுல ஆல் இந்தியா ரேங்க் ரேஞ்சையும் பாருங்க. 600 பிளஸ் எடுத்தவங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் வந்து 1029 இருக்கு. 450 பிளஸ் எடுத்தவங்க வந்து 1,21,512 இருக்கு. 350 பிளஸ் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 3 லேக் ரேஞ்ச்ல இருக்காங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மார்க் வைஸ் எடுத்திருக்கிறது அண்ட் அவங்க ஆல் இந்தியா ரேங்க் கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலேஜ் லிஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் ஜிப்மர் அண்ட் ஐஜிஎம்சில வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் ஆகலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும், இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வேணும், நான் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத உடனே பார்த்து எனக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா கனா அகாடமியோடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். மோடு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. கத்தார்ல இருந்து மஸ்கட்ல இருந்து எல்லாம் வந்து கனா அகாடமியில படிச்சுட்டு இருக்காங்க. டெஸ்ட் வந்து வீக்லி, பை வீக்லி, மந்த்லி, குவார்டர்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கு. ஒரே கான்செப்டை 5 தடவை படிப்பீங்க, அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது. லைவ் டெஸ்ட் இருக்கு. ஸ்டாஃப் உங்களுக்காக கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபாஸ்டா உங்களை கொஸ்டின் பேப்பரை முடிக்க வைப்பாங்க. ஏன்னா லென்த்தி பேப்பரா இருந்தாலும் இந்த லைவ் டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல எவ்வளவு லென்த்தி பேப்பரா வந்துச்சோ அதை விட அடுத்த வருஷத்துல வந்தாலும் உங்களால டேக்கிள் பண்ண முடியும். மார்னிங் 9:30ல இருந்து 5 வரைக்கும் உங்களை என்கேஜ் பண்ணுவோம். ரைட், ஃபைன். ஸோ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பத்தி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் பாண்டிச்சேரியில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1873, அப்ராக்சிமேட்லி 1873 சீட்ஸ் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இதுல 2 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் ஐஜிஎம்சி புதுச்சேரி. பாண்டிச்சேரி அப்படின்னா இதுலயே வந்து காரைக்காலும் அடக்கம். ரைட். அண்ட் பிரைவேட் ட்ரஸ்ட் ஆர் டீம்டுன்னு பாத்தீங்கன்னா 7 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ரைட். இது எல்லாமே எம்பிபிஎஸ் சீட் ஆஃபர் பண்ற காலேஜஸ். ஓகே. அண்ட் இதுல பிரைவேட் அண்ட் டீம்டு காலேஜஸ் அந்த 7 காலேஜஸ் பார்த்தோம்னா அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ், அண்ட் செகண்ட் இஸ் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டீம். இதுலயே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளவு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால், அண்ட் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்,
ஸ்ரீ மணக்குல விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1400 பிரைவேட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் நான் சொன்னது. ரைட். அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். நான் எந்த ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் எடுத்திருந்தேன்னா என்னால வந்து ஜிப்மரோ இல்ல வந்து ஐஜிஎம்சியோ என்னால போக முடியும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்கா இருக்கணும். ஸ்கோரை விட்டுருங்க. இட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எவ்ரி இயர். இதுல ஜெனரல் கேட்டகரினா 25,000 நீங்க இருந்திருக்கணும். ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 23,741 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ரவுண்ட் 1 தான். ரைட். இடபிள்யூஎஸ் கோட்டால இருக்கீங்கன்னா 26,471 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 1,34,502 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டிக்கு 1,13,791 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய பேர் மார்க் வச்சே எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. கால் எல்லாம் வருது. ஆல் இந்தியா ரேங்க் வச்சு பாருங்க. தமிழ்நாடோட ஸ்டேட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாடு இதை நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இப்ப நம்ம தமிழ்நாடு இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் தான் பார்ப்போம். இதே மாதிரி உங்களுக்கு கர்நாடகால எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க் வேணும், கர்நாடகாவுடைய இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எல்லாம் நேத்து வீடியோவை போட்டிருக்கோம். மேல லிங்க் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் கனா அகாடமி எப்பவுமே வந்து உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அண்ட் ஃப்ரீயா வந்து நிறைய கண்டென்ட் வீடியோஸும் வந்து உங்களுக்கு போட்டுட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. என்ன டவுட்னாலும் எப்பனாலும் ஃப்ரீ கவுன்சிலிங் கைடன்ஸ் கனா அகாடமியில் இருக்கு. யூ கேன் கால் அஸ். ரைட். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.